மணி டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாம வேற என்ன சர்வீஸ் இருக்கு சார்? இந்த சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26 சர்வீஸ் இருக்குங்க. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஆதார் எனேபிள் பேமெண்ட். ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். எல்லா பேங்கோட பணத்தையும் நம்ம ஆதார் மூலமா கஸ்டமருக்கு வித்ட்ரா பண்ணி 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு கஸ்டமருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎம். மைக்ரோ ஏடிஎம்ல டெபிட் கார்டு, ஆல் டெபிட் கார்டை போட்டு எந்த பேங்கோட டெபிட் கார்டு இருந்தாலும் ஏடிஎம் கார்டு போட்டு பணம் வித்ட்ரா பண்ணி கொடுக்கலாம். இதுதான் பேசிக்கான மேஜர் சர்வீஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங். ஓகே. மற்ற பேங்க் போகும்போது அக்கௌண்ட் ஓப்பனிங்கோ அல்லது ஏடிஎம் கார்டு வாங்குறதோ பாஸ்புக் வாங்குறதோ இதெல்லாம் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளதுல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே 10 ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, பாஸ்புக் இது எல்லாமே இன்பில்டாக கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணும்போது நீங்கள் வெரி ஈஸியாக கஸ்டமருக்கு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே. ஃபாரின்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். இங்கே இந்த இது மாதிரி இன்னும் இந்த அதாவது வெளியில இருந்து உள்ள பணம் எடுப்பாங்க இல்லையா, வெளிநாட்டுல இருந்து இப்ப அவங்க மிஸ்ஸஸ் இங்க இருப்பாங்க. உங்களுக்கு சுருக்கமா சொல்லலாம் வெஸ்டர்ன் யூனியன் பாத்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுறது, அங்க இருந்து டாலரு ருபீஸா கன்வெர்ட் ஆகி இங்க எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி சிஸ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ், இபி பில்லு, ஃபாஸ்டேக், 2 வீலர் 4 வீலர் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸிங், இண்டிவிஜுவல் லோனு, பர்சனல் லோனு, இந்த மாதிரி லோன் ப்ராசஸிங். இதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு சிஎம்எஸ் சொல்லிட்டு ஒரு கேஷ் கலெக்ஷன் செக்மெண்ட், அதாவது எல்என்டி, பஜாஜி, முத்தூட், ஸ்ரீராம் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வசூல் ஆகிற அமௌண்ட்டை ஈவினிங்காக கட்ட சொல்லுவாங்க கம்பெனியில். அந்த அமௌண்ட் வந்து பேங்க் வழியாக தான் கட்டணும். அவங்க வந்து கலெக்ஷன் முடிக்கிறதுக்கு நைட் 8 மணி ஆகிடும். ஸோ அந்த டைம் அவங்களுக்கு பேங்கோ ஏடிஎம்மோ கம்ஃபர்டபுளாக இருக்காதுனால நம்ம வந்து 24/7 பேங்க் நம்ம கிட்ட கட்டுவாங்க. இப்போ ஒரு 10 lakhs வசூல் அவங்க கையில் கேஷ் வச்சுருக்காங்க, எனக்கு பில் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா பர் லேக்ஸுக்கு 150 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து சேஞ்ச் ஆகும் கமிஷன். 10 lakhs இப்போ அவங்க கேஷ் கொண்டு வராரு எல்என்டி கலெக்ஷன் பாய்னா அவருக்கு வந்து நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க் என்னன்னா, அவர் ஒரு 4 o'clock சொல்லுவார், மேடம் இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு கலெக்ஷன்ஸ் அப்படிம்பாரு. நீங்க ஒரு 10 lakhs உங்களோட கை காசு போட்டு வேலட்ல லோடு பண்ணி வைக்கணும். ஸோ அவர் கேஷ் கொண்டு வந்து கொடுத்த உடனே நம்ம வாங்கி கவுண்ட் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கிற அமௌண்ட் அவரோட எம்ப்ளாயி கோடு போட்டு எல்என்டியில் போய் பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா கணக்கு வச்சுங்க, ஒரு 150 ரூபான்னா ஒரு 1500 ரூபா. இது வந்து இது ஹையர் அண்டு ஒரு இன்கம், அதாவது மாசம் ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் அமௌண்ட் நிறைய வேணும். இப்போ அவங்க 10 lakhs கொண்டு வராங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, நம்ம லோடு பண்ணி வைக்க கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, அவன் நீங்க ஒரு நாளைக்கு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா காமனா எல்என்டி மட்டுமே 30 lakhsல இருந்து 40 lakhs கலெக்ஷன் வரும். நான் சொல்றது ஒன்லி எல்என்டி. இதை விட்டா நீங்க கம்பெனி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. பின்டெக் இந்த மாதிரி நீங்க போயிட்டே இருக்கோம். மகேந்திரா ஃபைனான்ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எல்லாருமே ஃபைனான்ஸ்னு பாத்தீங்கன்னா 184 கம்பெனிஸ் இருக்கு. இதுல மேஜரா பண்றவங்க எல்என்டி, ஸ்ரீராம், இவங்க எல்லாம் கொஞ்சம் மேஜரா பண்ணுவாங்க. நம்ம கிட்ட ஹேண்ட் கேஷ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பினோ பேங்க்கு ஒரு கார்பரேட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற எஸ்பிஐ பேங்கோ அல்லது கரூர் வைசியா பேங்கோ, இந்த மாதிரி எந்த பேங்க்ல வேணாலும் போய் நம்ம அமௌண்ட் கட்டணும்னா லோட் ஆயிடும். லோட் ஆன உடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு வராங்களோ அந்த கேஷை வாங்கிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு பில்லிங் பண்ணி தரணும். ஸோ அமௌண்ட் இதுல எந்த இடத்துலையும் லாக் கிடையாது. அவங்களுக்கு அவங்க அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பில் அடிக்க போறோம். ஸோ அதனால இது வந்து ஹையர் எண்ட் இன்கம் எனக்கு வேணும், என்கிட்ட வந்து கேஷ் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா இதுல வேலை கம்மி பட் இன்கம் அதிகம், ஆனா கேஷ் வேணும். ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா சர்வீஸுமே இது மாதிரி தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குட் சர்வீஸ் மற்றதுல எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னா ஆதார் சேவை மையம். இப்போ ஆதார் சேவை மையம் வந்து ஒரு ரன் பண்ணணும்னாவே ஒருத்தர் கட்டாயமா ஒரு பேங்க் பிசியா இருக்கணும். அது காமன் ரூல்ஸ். நம்மளதுல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க பினோ பேங்க் பிசியா இருக்கிறதுனால
நான் ஆதார் சேவை மையம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிகினிங்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்ப் அடிப்படையில் கொடுப்பாங்க. இந்த மாசம் 1ஆம் தேதி உங்களுடைய ஷாப்புக்கு காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே. ஹெட் ஆபீஸ்ல இருந்து சென்னை, திருச்சி, மதுரை ஏதாவது ஒரு ஃபினோ ஹெட் ஆபீஸ்ல இருந்து அந்த ஆதாருக்கான மிஷினோட வருவாங்க உங்க ஸ்பாட்டுக்கு. ஓகே. அன்னைக்கு ஃபுல் டே நீங்க 1000 பேருக்கு கூட நீங்க அந்த ஆதார் இதை பண்ணிக்கலாம். ஒரு சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி இப்போ ஆதாருக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு ப்ராசஸ் ஒரு மொபைல் நம்பர் சேஞ்ச் ஏதாவது பண்ணா 100 ரூபா வாங்கணுங்கிறது கவர்மெண்ட் நார்ம்ஸ். ஆமா சார். 100, 50 சர்வீஸ்க்கு எவ்வளவு சொல்றாங்களோ அந்த நார்ம்ஸ் பிரகாரம் வாங்கிட்டு ஓகே. நாம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு ஒரு நார்ம்ஸ் சொல்லுது. அண்ட் அது ஓகே. பேசிக் சார்ஜ் ஒரு 25 ருபீஸோ அல்லது 20 ருபீஸோ கட்டிட்டு மீதி வந்து நம்ம சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஓகே. நீங்க வந்து சரி, என்ன இப்ப பண்ணணும், நம்ம இந்த மாசம் ஃபுல்லா போர்டு போட்டுறணும். வரக்கூடிய 1ஆம் தேதி ஜனவரி 2025 ஆதார் கேம்ப் நடக்குது. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றவங்க வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். ஆ யாருக்கு தேவையோ அவங்க எல்லாம் முன்னாடி என்கிட்ட மொபைல் நம்பர் கொடுத்து பதிஞ்சிட்டீங்கன்னா நாங்க முத நாளே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஒரு பண்ணலாம். கேம்ப் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்க வருவாங்க. இது வந்து பிகினிங்ல கொடுக்குறாங்க. ஓகே. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 6, 7 கேம்ப் அட்டன் பண்ணி நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, மக்கள் இங்க வந்து நிறைய ஆதார் சம்பந்தமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஆதார் எக்ஸாம் 2 இருக்கு, அதை 2யும் படிக்கணும். ஓகே. மினிமம் 10th பாஸ் இருக்கணும். அந்த ஆதார் எக்ஸாம் 2ம் எழுதி பாஸ் பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறம் தான் அதை பத்தி உங்களுக்கு ஓனா கொடுக்கறத பத்தியான பொட்டன்ஷியல் பத்தி யோசிப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி சர்வீசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அக்கௌண்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் பேங்க், அதாவது ஒரு இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் அளவை விட தாண்டி நம்ம இப்ப அக்கௌண்ட் ஓப்பனிங் நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஏன்னா நமக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆதாரும் மணி டிரான்ஸ்ஃபரும் தான் சார் அதிகமா தேவைப்படுது. அதாவதுங்க ஏன்னா நீங்க கேட்டதுனாலதான் இந்த இவ்வளவு புரியுது புரியுது சார், புரியுது புரியுது. சர்வீஸ் இருக்கு. நீங்க இதுல வந்து அத இப்ப நாங்க கொடுக்குற இந்த பினோ பேங்க் பிசி வந்து மாசம் 1.5 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில கொடுக்குறோம். ஆ, ஆ. நீங்க 5000 ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த வேலையை செய்யுங்க. 10,000 வேணும்னா அதுக்கு தகுந்த வேலை செய்யுங்க. அதான் சார் நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ம். லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இப்ப நாங்க இருக்கிற லொகேஷன்ல வந்து எல்லா சர்வீஸும் இனிமே தான் நாங்க இப்ப நீங்க சொல்ற நிறைய சர்வீஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டு வராங்க. ஆனா ம். இங்க யாரும் இல்ல அந்த மாதிரி. இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு நிறைய வாண்டடா இருக்கிறது வந்துட்டு ஆதாருக்குமே மணி டிரான்ஸ்ஃபரு அப்புறமா பேங்க் அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கு தான். ஓகே. ஏன்னா பேங்க்கு போனா நிறைய ப்ரொசீஜர், அதுவும் இல்லாம இது வந்துட்டு நாங்க இருக்கிறது வந்துட்டு இந்த தாலுகாக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வில்லேஜ் தான். ம், 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 ம். ஸோ வந்துட்டு சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜும் மேக்ஸிமம் அன்எஜுகேட்டட் தான் சார். அதனால பேங்க்குக்கு போனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்னென்ன கொண்டு போகணும் அதெல்லாம் தெரியல. அதனால நிறைய பேர் வந்து இங்கே தான் கேட்குறாங்க. ஏன்னா தாலுகா ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேற இருக்கு நம்ம ஆஃபீஸு. அதாவது அப்படின்றதால இதுதான் நிறைய கேட்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் இப்ப கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. சொல்லுங்க சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா என்ன நினைப்பாருன்னா மேக்சிமம் இன்றைய காலகட்டத்துல ஒண்ணு ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. ஆமா. அவரு போய் இந்தியன் பேங்க்ல நின்னோ ஸ்டேட் பேங்க்ல நின்னோ கூட்டத்துல ஓபன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டட் அவங்களுக்கு இருக்காது. ஓகே. ஆனா அப்படி ஆன்லைன்ல ஓபன் பண்ணிட்டா அதுக்கு ஏடிஎம் கார்டு வாங்குறதுலயோ பாஸ்புக் வாங்குறதுலயோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஆமா சார். ஏன்னா ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா கட்டாயமா பாஸ்புக் கொடுக்கணும். ஆமா. கொடுத்தாதான் அவங்க ஸ்காலர்ஷிப் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஆமா. நம்ம இதுல என்னென்ன அப்படின்னா நீங்க அவங்க வந்தாங்கன்னா 10 நிமிஷம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அவங்க ஃபிங்கரை வச்சு ஆதார் நம்பரை போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு பாஸ்புக் சீல் வச்சு சைன் பண்ணி கையில கொடுத்துடலாம். ஓகே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த ஆதார் சீடிங்க டிக் அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே. அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா காலேஜ் இது வரைக்கும் வேற ஒரு பேங்க்ல காலேஜ் சப்சிடி வாங்கிட்டு இருக்காருன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். ஓகே. ஏன்னா இப்ப எல்லா பேமெண்ட்டுமே மெயினா ஆதாரமா வச்சிருக்கிறது ஆதார் மட்டும்தான். ஆமா சார். ம். ஆல் பேமெண்ட் ஆதார் தான். இன்னும் நிறைய மாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த பேமெண்டா இருந்தாலும் ஆதார் மூலமா ஆதார் நம்பரோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப இந்த சர்வீஸ் ம். இப்ப இந்த சர்வீஸ் நம்ம எடுக்கணும்னா இதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? இதுக்கு நீங்க எடுக்கணும்னா பேசிக்கா தான் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இருக்கணும். ஓகே, இருக்கு சார். இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் காஸ்ட் உங்களுக்கு வந்து 1300 வருங்க.
1300ங்களா சார்? ஆமா ஆமா வேற டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ற மாதிரி இருக்குமாங்களா சார்? இல்ல ஸ்ட்ரெயிட்டா தான் நாங்க அங்க ஸ்பாட்டுக்கு வருவோம். ஓகே சார். இது பேங்கிங் பிசிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா வந்து தான் இப்போ பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஓகே கேஒய்சி எல்லாம் பண்ணணும். உங்க வந்து நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. அதனால அவங்க நேர்ல வந்துருவாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா தமிழ்நாட்டுல இருந்தாலுமே எந்த ஸ்பாட்டா இருந்தாலுமே அந்தந்த ஏரியால இருந்து நாங்க ஆள் அனுப்பி வச்சிருவோம். ஓகே சரி சார். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஓகே நான் நீங்க உங்களுக்கு முடிஞ்சா இன்னைக்கே கூட பேமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே தாராளமா பண்ணுங்க. எப்ப வேணாலும் பண்ணலாம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 4.4 100% நஷ்டம் கிடையாது. ஓகே நீங்க இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆபீஸ் பார்க்கணும், ஸ்பெசிபிக்கா கரண்ட் பில் கட்டணும், ஸ்பெசிபிக்கா ரெண்ட் கட்டணும் அந்த மாதிரி கிடையாது. ஆமா சார். நீங்க தாராளமா வந்து ஆல்ரெடி எந்த பிசினஸ் பண்ணாலும் அந்த பிசினஸோட ஜாயிண்டா பண்ணக்கூடிய பிசினஸ் தான் இது. ஓகே நீங்க ஆல்ரெடி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஓரியன்டட் பிசினஸ்ங்கிறதுனால நல்லா பிசினஸ் பீக்ல போகும். ஆமா சார். இது அதாவது எல்லாருமே ஜாயிண்டடா பண்றாங்க. ஒரு மரச்செக்கு வச்சு ஆயில் சேல் பண்ணிட்டு இருக்காரு, அவருமே இதை பண்றாரு. ஓகே காய்கறி கடையில பண்றாங்க, சிக்கன் ஸ்டால்ல ஒருத்தர் பண்றாரு கொல்லிமலையில, பார்பர் ஷாப்ல கள்ளக்குறிச்சியில ஒருத்தர் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் அந்த பிசினஸ் கூட ஒரு காம்போவா பண்ணணும் அப்படிங்கிற கூடிய ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. ஓகே அது மட்டும் இல்லாம மதுரையில கூட ஒருத்தர் கேட்டார், சார் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு கொடுங்க. ஆட்டோ நண்பர்களே நிறைய பேர் பணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது மாதிரி இந்த ஓலா டாக்ஸி எல்லாம் பில்லிங் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, நான் இதுல இருந்து பண்ணி கொடுக்குறேன்னாரு. ஓகே ஓகே நான் கால் பண்றேன்னாரு, சமீபத்துல பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்குமே அடிப்படை எல்லா வேலைகளுக்குமே தேவை பணம் தான். ஆமா சார். அப்ப அந்த பிசினஸ்ங்கிறதுனால உங்களுக்கு 100% நஷ்டம் கிடையாது, எந்த டார்கெட்டும் கிடையாது. டைமிங் வந்து உங்களுக்கு மக்கள் எப்போ வராங்களோ அதுதான் உங்களோட மெயின் டைமிங்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மந்த்ல உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ, இப்பயே மேக்ஸிமம் எல்லா சர்வீஸும் இருக்கு. இன்னும் 6 மந்த்ல என்ன சர்வீஸ் வேணுமோ எல்லா சர்வீஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி நீங்க அந்த லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அன்எஜுகேட்டடுங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு நார்மலா 100 ரூபாயில இருந்து அக்கௌண்ட் இருக்கு. ஓகே சம்பான் கரண்ட் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. எதுவுமே இல்ல சார், சும்மா 100 நாள் வேலைக்கு தான் போறாங்க, அவங்க 5000 இருந்து 10,000 தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆர்எம் அக்கௌண்ட் வெறும் 100 ரூபாய் ஓகே கட்டிட்டு ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த பென்ஷன், இந்த பென்ஷனுங்கிறேன், 100 நாள் சம்பளம், கேஸ் மானியம், விவசாய மானியம், இந்த மாதிரி ஆதார் மூலமா வாங்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபினோ பேங்க்கு மாறிடும். ஃபினோ பேங்க் மாறிட்டா கஸ்டமர் எங்கேயும் போக தேவையில்ல, தாராளமா வந்து உங்ககிட்டயே எடுத்துக்கலாம். ஆதார் சீடிங் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இங்கேயே எடுத்துக்கலாம். ஆமா, இங்கேயே எடுத்துக்கலாம். அங்க பணமே போகாது. இப்ப நீங்க மற்ற இப்போ வேற பேங்க் போகும்போது என்ன அப்படின்னா, இப்ப இந்தியன் பேங்க்லாம் வந்து இந்தியன் பேங்க் தான் பொன்னமாவுக்கு பணம் போகுது, அவங்க வந்து உங்ககிட்ட எடுக்கிறாங்கன்னா அவங்க இப்போ இந்தியன் பேங்க் சர்வர் டவுனா இருந்தா நமக்கு பணம் வராது. ஓகே ரெண்டாவது, அவங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்கனாலும் பணம் வராது. அவங்க ஏதாவது சார்ஜ் பண்ணாங்கன்னா அதுவும் கஷ்டம். ஸோ இது நீங்க ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கேயும் போக தேவையில்ல. நீங்க தான் அந்த ஃபினோ பேங்கோட பிசிங்கிறதுனால டைரக்டா நீங்களே வீட்டில் போய் எடுத்து கொடுக்கலாம், அல்லது நீங்க அவங்க எந்த டைமுக்கு வந்தாலும் கடையில ஓபன் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஈஸி டு சர்வீஸ் பேங்க் சர்வீஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதை 24/7 நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமா, அதனால கஸ்டமர் வந்து உங்களை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. அங்க போனா அந்த பாப்பா உடனே நமக்கு பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த வயசானவங்க கூட பேங்க்ல போய் உட்காந்தா என்ன பண்ணணும், ஒரு எழுதுறதுக்கு ஒருத்தர் பிடிக்கணும். ஏன்னா நீங்க அங்க போய் ஒருத்தர் போட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு பணம் போடுறதுக்கு கூட. ஆமா அப்போ ஒரு வயசான அம்மா, படிக்காத அம்மா வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப நீ உங்ககிட்ட வந்து ஒரு முறை அந்த கம்ஃபர்டபுள் அனுபவிச்சுட்டாங்க, உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேஷ் 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவாமான்னு சொல்லி கேஷை வாங்கிக்கிட்டு அவங்களோட ஃபிங்கர் வச்ச உடனே உங்க வேலட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே சிம்பிளான ப்ராசஸ் நீங்க முடிச்சு கொடுக்கும்போது அவங்க ஏன் வேற இடத்துக்கு போக போறாங்க? கரெக்ட் தான். ஸோ உள்ளங்கையில நீங்க இப்ப ஒரு பேங்க் நடத்தக்கூடிய அனுமதி மத்திய அரசாங்கம் லீகலா கொடுக்குறாங்க. ஓகே 100% சரி சார், நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே உங்களுக்கு பேமெண்ட் பண்ண பாக்குறேன். ஓகே ஓகே பேமெண்ட் பண்ணிட்டு உங்க நீங்க அடுத்து சொன்னீங்கன்னா என்ன ப்ராசஸோ ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே ஓகே அவர்கிட்ட அவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி 100% லீகலானது, யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் இல்ல ஆக்சுவலா அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாரு. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே 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 ஃபினோ பேங்க் பேமெண்ட்ஸ்ல தான் ஐடி வாங்கி அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதார் சேவை மையம் எல்லாமே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க.
அதனாலதான் நேத்து அவங்கள மீட் பண்ணதாலதான் அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன இந்த மாதிரி பார்க்க சொன்னாரு. அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நாங்கள் இப்போ கூட முந்தா நாள் கூட பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டூரில் தான் விசிட் போவோம். வருஷம் ஒரு முறை நான் வந்து என்னுடைய டீமோட விசிட் போவேன். ஓகே அந்த வகையில் இப்போ தான் சேலம் ஒரு 4 நாளாக விசிட் போக முடிச்சுட்டு உடனே மதுரை போட்டுட்டாங்க. அதனால் மதுரையில் இருக்கோம். நாங்கள் அடுத்து அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக விசிட் வரும்போது என்ன குறைகள் இருக்கு, எப்படி இந்த பேங்க்கை மேம்படுத்துறது, ஏன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கட்டாயமாக ஒரு ஃபினோ பேங்க் இருக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஒரு நீடாக இருக்கு. ஓகே ஏன்னா எல்லாம் ஆல் பேமெண்ட்ஸ் ஃபுல்லாக இதில் தான் பேங்கிங்கில் தான் ஆதார் 2 பேங்கிங்கில் தான் கொண்டு வர போகிறாங்க. ஓகே இன்னும் சார் சொல்ல நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். சரி ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்னன்னு proceed பண்ணலாம் சார். கொடுத்து நான் வேணா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன். ஷூர் சார் நான் அனுப்புங்க. இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பு. சரி இதே நம்பர் தான் வாட்ஸ்அப், எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே நான் அவர்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இன்னைக்கு. ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார்.